அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழக அரசுக்கிட்ட இருந்து எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு அற்புதமான ஸ்கீம் ஒன்று வந்திருக்குங்க. என்னென்னா, இந்த தீபாவளி பண்டிகையை ஒட்டி தீபாவளி போனஸாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் ரெடியாக இருக்குது. தமிழக அரசின் ஒரு சூப்பரான ஸ்கீம், சூப்பரான ஒரு திட்டம் வெளிவந்திருக்குங்க. இந்த 5000 ரூபாய் எந்தெந்த அட்டைகளுக்கு கிடைக்கப் போகிறது, அதுவும் இந்த 3 வகை அட்டைகளுக்கு மட்டுமே கிடைக்கப் போகிறது அப்படின்றத ஒரு உறுதியாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த 3 வகை அட்டைகள் என்னென்ன, 5000 ரூபாய் ஸ்கீமில் யாரெல்லாம் பயன்பெறலாம், அதற்கான முழு அப்டேட்டுமே இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக இருக்க போகுதுங்க. எல்லோருக்குமே, அதாவது குடும்ப அட்டை, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கிறதுக்கு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பணம் எப்படி கிடைக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். சிலருக்கு மட்டுமே கிடைக்குமா அந்த 3 வகை. NPHH, AYY, PAYY இந்த மாதிரி ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும், வறுமை கோட்டிற்கு கீழுள்ள அனைத்து நபர்களுக்குமே 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசின் சூப்பரான திட்டங்க. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் கார்டு ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மகளிர் உரிமை தொகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் நிதி உதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்காக அரிசி, வெள்ளை, மளிகை போன்ற பொருட்கள் மட்டுமல்லாதல் கரும்பு, வேஷ்டி, சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படுகிறது. தீபாவளி பரிசு எல்லோருமே இதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தீபாவளி தினத்தன்று சர்ப்ரைஸ் கலப்பதாக அறிவித்திருந்தார். GST விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களின் வரி விலையை குறைத்து அறிவித்தார். இப்போது இதுவும் நடைமுறைக்கு வந்துள்ளது. இது போன்ற சூழ்நிலையில் தமிழ்நாடு மக்களுக்கு தீபாவளி பரிசு வாங்க மாநில அரசும் முடிவு செய்துள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கலாம் என்ற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியாகி உள்ளது. இதற்கான தமிழ்நாடு அரசு 10,000 கோடி ரூபாய் செலவாகும் என்று மதிப்பீடும் செய்திருக்காங்க. காத்திருக்கும் தமிழக மக்கள் தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5000 வழங்குவது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக அரசு இன்னும் வெளியிடப்படவில்லை. இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய தீபாவளிக்கு எல்லோரும் ரேஷன் அட்டைகளுக்கு ஆதரவாக, குறிப்பாக அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ரேஷன் கடையில் டோக்கன் வந்ததில் இன்னும் ஒரு சில தினங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டோக்கன்கள் எல்லாமே கூட்டுறவுத்துறையின் மூலமாக மட்டுமே வழங்கப்படும். ரேஷன் கடையில் அங்கங்கே அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடை இல்லைனா கூட்டுறவு மையங்களில் இதற்கான டோக்கன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.